மந்திரம் 23. இப்போ நீ அங்கிள் கூட பாரதியோட வீட்டுக்கு போ. உன்னை கண்டிப்பாக கூப்பிட்றதுக்கு நான் வருவேன். உன்னை அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். இது அப்பாவோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி நான் அவனை எஸ்ஏ அரவிந்த் கிட்ட கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாருங்க, நீங்கள் தேடுற குழந்த இவன்தான். நான் அவனை கடத்திட்டெல்லாம் வரல, அவனாக தான் வந்தான் அப்படின்னு சொல்லவும் எஸ்ஏ அரவிந்த் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அவன் அவங்க கூட போகும்போது என்னொரு பார்வை பார்த்தான் பாருங்க, என்னை கொன்னுட்டான்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ நான் எப்படியாவது தியாவையும் ஷானையும் கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அவங்களுக்கு இருக்க சக்தி கெட்டவங்க கையில் கிடச்சிருச்சுன்னா இந்த உலகத்தையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் ராதாவை பார்த்தேன். அவள் கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தா. அப்போ தான் நான் பொம்மையை பார்த்தேன். இவ்வளோ நேரம் ராதா பக்கத்தில் இருந்த பொம்மி அங்கே இல்லை. இதை பார்த்து நான் ஷாக் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபுறம் தேவதை லோகத்தில் ராணி தேவதை பூமியில் நடந்த எல்லாத்தையுமே மாய தண்ணினால் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்பவே கோபம் வந்தது. அப்போ ராணி தேவதை ரொம்ப கோபமாக அவங்க அசிஸ்டண்ட்டான ஆசை தேவதை கிட்ட, தேவதை மயானத்துக்கு எல்லா தேவதையும் வர சொல்லுங்க அப்படின்னு கட்டளையிட்டாங்க. இதையும் சரின்னு சொல்லிட்டு எல்லா தேவதைகளையும் மயானத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா தேவதைகளும் மயானத்துக்கு வந்தாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியலை. எதுக்கு ராணி தேவதை இவ்வளோ அவசரமாக எல்லாரையும் வர சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க நேரம் பொம்மி அங்கே வந்தா. அவள் ரொம்ப சோகமாக இருந்தா. இதை பார்த்த அன்பு தேவதை பொம்மி கிட்ட போய், என்னாச்சு பொம்மி அப்படின்னு கேட்டாங்க. பொம்மி எல்லா விஷயத்தையும் சொல்ல அன்பு தேவதை ரொம்பவே கவலையா, இதெல்லாம் உன் தப்பு இல்லை, கண்டிப்பாக நம்ம அந்த குழந்தைங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட கோப தேவதை ரொம்ப கோபமாக, நான் அப்போவே சொன்னேன் இந்த ராணி தேவதை கிட்ட, இந்த கோமாளியெல்லாம் பூலோகத்துக்கு அனுப்பி அந்த குழந்தைங்களை பாதுகாக்க அனுப்ப வேண்டான்னு. அவங்க தான் கேட்கவே இல்லை. அவங்க தேவதை லோகத்தோட இளவரசி அப்படிங்கிறதுனாலையும் அவங்களோட பொண்ணு அப்படிங்கிறதுனாலையும் அந்த சக்தி வாய்ந்த குழந்தைய பாதுகாக்க அனுப்புனாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு? அந்த குழந்தைங்களை யார் கடத்தினாங்க, எதுக்கு கடத்தினாங்க, ஒன்றுமே தெரியலை. பாருங்க, அந்த குழந்தை கெட்டவங்க கையில் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேச ஆரம்பித்தாங்க. இதை கேட்ட பொம்மி ரொம்பவே அழ ஆரம்பித்தா. அன்பு தேவதையும் குறும்பு தேவதையும் பொம்மிக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் ராணி தேவதை பறந்து அங்கே வந்தாங்க. அப்போது அவங்கள பார்த்த பொம்மி தலை குனிஞ்சு நின்னா. அதுக்கப்புறமா ராணி தேவதை பேச ஆரம்பித்தாங்க. தேவதைகளா, நான் ஏன் உங்கள் எல்லாரும் இங்கே கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அந்த குழந்தைங்களை பாதுகாக்கணும்னு நினச்சோம். அந்த குழந்தைங்க இப்போது தீய சக்தி கையில் கிடச்சிருச்சு. அவங்க அந்த சக்தியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த குழந்தைங்களை காப்பாற்றி கொண்டு வரணும். பௌர்ணமி இரவுக்கு முன்னாடி நம்ம அந்த குழந்தைகளை காப்பாற்றணும். இல்லைன்னா அந்த குழந்தைங்கள நம்மளால் என்றைக்குமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்களோட நல்ல சக்தி தீய சக்தி கைகளுக்கு போயிடும். அப்புறம் நம்ம உலகமே அழிஞ்சு போயிடும். அதனால் இங்கே இருக்க எல்லா தேவதைகளுக்கும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொம்மியை மேலே கூப்பிட்டாங்க. ஆனால் அவள் தலை குனிஞ்சு நின்னா. அவள் அம்மா கூப்பிட்டதுக்கு அப்புறமாகவும் அவள் போகவே இல்லை. அப்படியே நின்றுட்டுருக்கும்போது ராணி தேவதையே மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து அவள் தலையை நிமிர்த்தி விட்டு, இங்கே பாரு, இது ஓன் தப்பு கிடையாது, கவலைப்படாத, நம்ம அந்த குழந்தைங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட பூமி அவங்கள கட்டி பிடிச்சி அழ ஆரம்பித்தா. அதுக்கப்புறமா ராணி தேவதை, அன்பு தேவதை, கூந்தல் தேவதை, மேலே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனடியாக அந்த தேவதைகளும் அவங்க பக்கத்தில் வந்து நின்னாங்க. வணங்குகிறோம் ராணி தேவதை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ராணி தேவதை, உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க மந்திர சக்தியை பயன்படுத்தி அன்பு தேவதையை தியாவாக மாற்றிட்டாங்க. கூந்தல் தேவதையை ஷானா மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாரு பொம்மி, இவங்க 2 பேரையும் நீ ராதா கிட்ட அனுப்பிட்டு கிருஷ்ணா கிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை நம்ம தேவதை லோகத்துக்கு கூட்டிட்டு வா. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ,
இங்கே 2 பேரும் உண்மையான ஷான் அப்புறம் தியா இல்லை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பொம்மி சரின்னு சொல்லிட்டு தியா அப்புறம் ஷானை, அதாவது கூந்தல் தேவதை அப்புறம் அன்பு தேவதையை பூமிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டுக்கு வந்த பொம்மியோட கையில் ஷான் இருக்கிறத பார்த்த உடனே ராதா ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் குழந்தைய தூக்கி முத்தம் கொடுத்து ரொம்பவே கொஞ்ச ஆரம்பிச்சா. அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. கூடவே தியாவையும் கட்டி அணைச்சிக்கிட்டா. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட, நான் மட்டும் ரொம்ப ஷாக்கிங்காக பொம்மியை பார்த்தேன். அப்போ அவள் என்கிட்ட வந்து, கிருஷ்ணா அண்ணா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி என்னை தனியாக கூட்டிகிட்டு போனான். பொம்மி, இங்கே என்ன நடக்குது? இங்கே பாரு, நான் இந்த கருப்பு இறகை ஷானோட பெட்லேருந்து எடுத்தேன். இது யாரோட இறகுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு பொம்மி, என் பிள்ளைங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்காங்கன்னு என் மனசாட்சி சொல்லுது. ஆனால் ஷானும் தியாவும் இங்கே இருக்காங்க. எனக்கு எதுவுமே புரியலை. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு நான் ரொம்ப கன்ஃபியூஷனாக அவகிட்ட கேட்டேன். அதுக்கு கிருஷ்ணா அண்ணா ப்ளீஸ், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க. இது உண்மையான தியா அப்புறம் ஷான் கிடையாது அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னான். மீண்டும் சந்திப்போம்.